முத்துமாரியம்மன் நேர்ல வந்து பக்தர்கள் கிட்ட பேசியிருக்காங்க. அதுவும் இந்த நூற்றாண்டுல தான் பேசியிருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? 1956ஆம் வருடம் நவம்பர் 6ஆம் தேதி சமயபுரத்திலிருந்து காரைக்குடி மீனாட்சிபுரத்துக்கு லலிதா என் 8 வயது சிறுமி வராங்க. உடம்பு முழுவதும் முத்துக்களோடு வந்த சிறுமி அனைவருக்கும் வாக்கு சொல்றாங்க. பலர் அந்த சிறுமியை கிண்டல் பண்றாங்க. அப்ப கிண்டல் பண்ணவங்கள ஒருத்தருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. அவரை தேடி வந்த சிறுமி அவர்கிட்ட சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு. அதை சரி செய்யணும்னா உங்க வீட்டு கிணற்று கடியில இருக்கிற ஒரு குட்டி தக்காளி செடியில இருக்கிற அந்த சின்ன தக்காளியை பறிச்சுட்டு வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, ஏமா என் கிணற்று கடியில ஒரு புல் பூண்டு கூட இருந்தது இல்லையே, எனக்கு தெரியாம தக்காளி செடி எப்படி வரும்னு சொல்லிக்கிட்டே தன் கிணற்று கிட்ட போக அங்க நிஜமாகவே ஆச்சரியமூட்டும் அந்த குட்டி தக்காளி செடி இருந்துச்சு. பயபக்தியோட அந்த செடியில இருக்கிற குட்டி தக்காளியை பறிச்சுட்டு வந்து அந்த சிறுமி கிட்ட கொடுக்கறாரு. அவர் உடல் நலமும் சரியாயிடுது. ஒரு முறை அந்த சிறுமியின் உடல்ல இருந்த முத்துக்கள் பெருசாகுது. அப்ப அந்த சிறுமி சொல்றாங்க, இன்னும் சில நாட்களில் என் உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சிரும். அப்போ நீங்க என்னை இந்த ஊர் மாரியம்மனா வச்சு வழிபடணும்னு சொல்றாங்க. 1956ஆம் வருடம் நவம்பர் 17ஆம் தேதி அவங்க உயிர் பிரிய அந்த ஊர்ல முத்துமாரியம்மன் கோவில் கட்டப்படுது. இந்த அம்மனுக்கு தக்காளி மாலை போடுவாங்க, தக்காளி வச்சு பூஜை